வணக்க மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம கார்த்திக்கும் ரேவதிக்கும் வந்துட்டு தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு ரொம்ப அருமையாவே நடைபெற்று முடியுது. சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, ச்சே, இந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்குல அந்த மாயாவும் மகேஷும் எப்படிப்பட்ட தொடர்புல உள்ளவங்க அப்படிங்கறத பத்தி என் பொண்ணு கிட்ட எப்படியாவது நிரூபிச்சு நம்ம ராஜாவையும் ரேவதியையும் ஒண்ணு சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா கடைசியில இப்படி நடக்குதே அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப அந்த மகேஷ் எங்கதான் போயிருப்பான், அவனை யாராவது காப்பாத்தி இருப்பாங்களோ அப்படின்ட்டு ஒரே சந்தேகமா இருக்கு சாமுண்டீஸ்வரிக்கு. இன்னொரு பக்கம் மகேஷ் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. மகேஷுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ராஜா இருக்காருல்ல, அவரு வந்துட்டு நேரா நம்ம ரேவதி கிட்ட, இங்க பாரு ரேவதி, தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நல்லாவே முடிஞ்சிருச்சு, நான் போயிட்டு மகேஷ் எப்படி இருக்காருன்னு பாத்துட்டு வரேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, மகேஷ் நானும் வரேன், ராஜா நானும் வரேன். அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, நீ இப்போதைக்கு வர வேணாம், வந்தா ஏதாவது ப்ராப்ளம் ஆகும். சோ நீ இங்கே இரு, நான் போயிட்டு என்ன நடக்குது அப்படிங்கறத பாத்துட்டு வரேன். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்ல ராஜா, நானும் வரேன், அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நடந்ததுக்கே நான் தானே காரணம், சோ நானும் வரேன். அதுக்கு கார்த்தி சொல்றாரு, சரி அத்துக்கிட்டே ஏதாவது சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல ரேவதியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி இருக்கும் பொழுது கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு, அத்தை நானும் ரேவதியும் கோயிலுக்கு போயிட்டு வரோம். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள, தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு முடிச்சதோட கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதுதான், போயிட்டு வாங்க. கார்த்தியும் ரேவதியும் சேர்ந்து போறாங்க. இது சந்திரா பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்ன இது இங்க இப்படி நடக்குது? ரேவதி கொஞ்ச நாளா இந்த ராஜாவை சுத்தமா பிடிக்கல, அவன் கூட வாழ்றதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்ப இவ பாட்டுக்கும் இவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. உடனே சந்திரா என்ன பண்றாங்கன்னா, அவங்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்றாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியும் ரேவதியும் சேர்ந்து நேரா ஹாஸ்பிட்டல்ல போய் நிக்கிறாங்க. சந்திரா ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் போறத பார்த்துட்டு ஷாக் ஆகி கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. சோ கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு நம்ம ராஜாவும் ரேவதியும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க. சந்திரா ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அங்க போயிட்டு கார்த்தி டாக்டர் கிட்ட, சார் இப்ப மகேஷ்க்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப டாக்டர் சொல்றாங்க, சார் அவர் இன்னுமே மயக்கத்துலதான் சார் இருக்காரு அப்படின்னு. இத தூரத்துல இருந்து சந்திர கேட்டுட்டு, யாருகிட்ட இவனுங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க, அப்படி யாரு அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சந்திராவுக்கு சந்தேகம். அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க சார், எப்படியோ ஒரு கண் முழிக்கிறதுக்கு 2 days ஆகும்னு நினைக்கிறேன். சோ நீங்க இவருக்கான தேவையான ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் 2 days கழிச்சு இவங்களை பாருங்க. இது கேட்டதோட கார்த்தியும், சார் இது வரைக்கும் இவங்களை பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கு அவரை சொல்றாரு, சார் நீங்க சரியான நேரத்துல இவரை கூட்டிட்டு வரலைன்னா உயிர் பிடிச்சிருக்கவே முடியாது, உங்களுக்கு தான் சார் நன்றி சொல்லணும். இது கேட்டதோட கார்த்தியும், சரிங்க சார் நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல டாக்டரும் சரி போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப 2 பேரும் போனதோட சந்திரா என்ன பண்றாங்கன்னா, இந்த டாக்டர் கிட்ட அப்படி இவங்க 2 பேரும் என்ன பேசிருப்பாங்க, அப்படி யாரை இவங்க 2 பேரும் அட்மிட் பண்ணிருக்காங்க, இப்ப நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்திரா நேரா அந்த டாக்டரை பாக்குறாங்க. டாக்டர் நேரா அந்த சந்திராவை பார்த்துட்டு, மேடம் யார் நீங்க, உங்களுக்கு யார பாக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, சார் இது மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க போனாங்கல்ல, அவங்க எதுக்காக போனாங்க. அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க, மகேஷ் அப்படிங்கிறவரை யாரோ கத்தியால குத்திட்டாங்க. சோ அவரை கொண்டாந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இது கேட்டதோட சாந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. சார் அந்த பேஷண்ட நான் பாக்கலாமா? அப்ப டாக்டர் சொல்றாங்க, இப்போதைக்கு உள்ளார போக முடியாது, வெளியில போய் நின்னு பாருங்க. இது கேட்டதோட சந்திராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா பாக்குறாங்க. பார்த்தா அது மகேஷ தான். மகேஷ பார்த்ததோட செம்ம ஷாக் ஆகுறாங்க சந்திரா. என்ன இது, மகேஷ இங்க வச்சிருக்காங்க, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு, இவனை இத்தனை நாளும் காணும்னு மாயா தேடிக்கிட்டு இருந்தா, பார்த்தா இவன் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான். சோ கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. சந்திரா உனக்கு லட்டு மாதிரி சான்ஸ் கிடைச்சிருக்கு,
சான்ஸை விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா நேரா மாயாவுக்கு போன் பண்றாங்க. மாயா போனை பார்த்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு சந்திரா மேடம் போன் பண்ணிருக்காங்க அப்படின்னு போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுங்க சந்திரா மேடம். அப்ப சந்திரா சொல்றாங்க, மாயா எப்படி இருக்க? மாயா சொல்றாங்க, நான் எப்படி மேடம் இருப்பேன், இது மாதிரி என்னோட மகேஷ காணோம், எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, அவர் எங்க இருக்காரு அப்படின்னு எனக்கு இன்னுமே தெரியல, அவருக்கு ஏதாவது ஆபத்தா அப்படின்னு கூட தெரியல, அட்லீஸ்ட் அவர் உயிரோட இருக்காரா அப்படின்னு கூட தெரியல. நீங்க தானே மேடம் சொன்னீங்க இது மாதிரி நான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்திடுவேன் அப்படின்னு சொன்னதுனால தானே நாங்க இவ்வளவு பெரிய விஷயத்திலே கால வச்சோம். அப்படி அவங்க இவ்வளவு பெரிய ஆளா இருந்தா நாங்க இந்த மாதிரி விஷயத்துல கால் வச்சிருக்கவே மாட்டோம். கண்டிப்பா நாங்க வந்துட்டு பின்வாங்கியிருப்போம். ஆனா நீங்க சப்போர்ட் பண்ணதுனால தானே மேடம் இவ்வளவு தூரம் வந்தோம். கடைசியில மகேஷ் எங்க இருக்கான் அப்படின்னு கூட எனக்கு தெரியல. நீங்க மகேஷை காப்பாத்துறதுக்கு கூட நீங்க எந்த முயற்சியும் பண்ணவே இல்லை. உங்களை நம்பி நாங்க ரொம்ப பெரிய பிரச்சனையில சிக்கிட்டோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயா சொல்றாங்க. இது கேட்டதோட நம்ம சந்திரா சொல்றாங்க, என்ன மாயா இப்படி பேசுற, இங்க பாரு, அந்த மகேஷ கண்டுபிடிச்சிட்டு தான் நான் உனக்கு கால் பண்றேன். இது கேட்டதோட மாயாவுக்கு எல்லையில சந்தோஷம். என்ன, மகேஷ கண்டுபிடிச்சிட்டீங்களா? சந்திரா சொல்றாங்க, ஆமா மாயா, நான் மகேஷ கண்டுபிடிச்சிட்டேன், நான் சொல்றேன் ஹாஸ்பிட்டலுக்கு வா. அப்ப மாயா கேக்குறாங்க, என்ன ஹாஸ்பிட்டலா? ஐயோ, மகேஷ்க்கு என்ன மேடம் ஆச்சு? சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, மகேஷுக்கு எந்த ஆபத்தும் இல்ல, நீ வா. இது கேட்டதோட மாயாவும் சரிங்க மேடம் அப்படின்ட்டு நேரா ஹாஸ்பிட்டல் வராங்க. சந்திரா நிக்கிறத பாத்துட்டு மாயா நேரா சந்திரா கிட்ட, மேடம் எப்படி மேடம், என் மகேஷ்க்கு என்ன ஆச்சு மேடம், அவனுக்கு எப்படி அடிபட்டுச்சு? அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, அவனை வந்துட்டு ரவுடிங்க கத்தியால குத்தி இருக்கானுங்க, ஆனா யாரு குத்துனதுன்னு தெரியல, ஆனா ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து அட்மிட் பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும். இது கேட்டதோட மாயா கேக்குறாங்க, யாரு மேடம்? அப்ப சந்திரா சொல்றாங்க, அந்த டிரைவர் ராஜாவும் ரேவதியும் தான். அப்ப சந்திரா மாயா சொல்றாங்க, அப்ப இத்தனை நாளும் அந்த டிரைவர் ராஜா தான் என் மகேஷ கடத்தி வச்சிருந்தானா? அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அது என்னன்னு எனக்கு சரியா விவரம் தெரியல மாயா, ஆனா அவங்க 2 பேரும் தான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. சோ மகேஷ் எங்க இருந்தான் அப்படிங்கறத பத்தி அவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்ப மாயா சொல்றாங்க, மேடம் ஒருவேளை மகேஷ் ரேவதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருப்பானோ? அப்ப சந்திரா சொல்றாங்க, ஒருவேளை சொல்லியிருந்தா கண்டிப்பா அந்த ரேவதி இந்நேரம் உன்னை சும்மா விட்டுருப்பான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா விடமாட்டா. என்னை பொறுத்த வரைக்கும் மகேஷ் இன்னும் உண்மையை சொல்லல. சரி, மகேஷை எப்படியாவது காப்பாத்தி கொடுக்கணும் அப்படின்னு நீ சொன்ன, அதே மாதிரி மகேஷை காப்பாத்தி உன் கையில ஒப்படைச்சிட்டேன், அவ்வளவுதான். இது கேட்டதோட மாயா சந்திராவை பார்த்து, ரொம்ப நன்றி மேடம், நானும் மகேஷும் எங்கேயாவது போயிட்டு சந்தோஷமா இருக்கோம். இது கேட்டதோட சந்திராவும் சரி கிளம்பு அப்படின்னு சொன்னதோட மாயா வந்துட்டு நேரா மகேஷ போய் பாக்குறாங்க. மகேஷ் மயக்கத்துல இருக்காரு. டாக்டர் கிட்ட மாயா கேக்குறாங்க, சார் இப்ப மகேஷ்க்கு எப்படி சார் இருக்கு? அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் அவர் கண் முழிச்சாதாங்க என்னன்னு சொல்ல முடியும். இது கேட்டதோட மாயாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம டாக்டர் இத பாத்துட்டு, இவங்க யாரு, ராஜா வந்துட்டு இவருக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து அட்மிட் பண்ணாரு, ஆனா இவங்க வந்திருக்காங்களே அப்படின்னு அவருக்கு சந்தேகமா இருக்கு. சரி, இது ஹாஸ்பிட்டல் தானே, ஸோ இங்க எங்கேயும் வந்துட்டு மகேஷ்க்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, சரி பார்த்துப்போம், அவர் வந்ததோட விவரத்தை சொல்லிப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நம்ம கார்த்தியையும் ரேவதியையும் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் கார்ல போகும்பொழுது ரேவதி கார்த்தி கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி கேக்குறாரு, எதுக்கு ரேவதி தேங்க்ஸ் சொல்றேன்? அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல இது மாதிரி மகேஷோட உயிரை நீ காப்பாத்தினி எல்லாம் அதுக்கு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி. அப்ப ரேவதி கேக்குறாங்க, உன்னை பல தடவை நான் அவமானப்படுத்தியிருக்கேன், மகேஷை நீ தான் கடத்தி வச்சிருந்த அப்படின்னு சொல்லி உன்னால பல தடவை பழி போட்டிருக்கேன், எப்பயுமே நீ கோவப்பட்டதே இல்லையே, எப்படி? அப்ப கார்த்தி சொல்றாரு, கோவப்பட்டு என்ன பிரயோஜனம், இங்க பாரு, நானும் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், அதுக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை, ஆனா நீ நம்புற மாதிரி தெரியல, சோ இதுக்கு மேலே உன்கிட்ட சொல்லி எப்படி பிரயோஜனம்? சோ ஏதாவது வேற ஏதாவது உண்மையை சொல்லி ப்ரூஃப் காமிச்சு நான் நம்பலான்னு தான் நினைச்சேன். கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ரேவதி நினைக்கிறாங்க, இவன் இவ்வளவு நல்லவனா இருக்கான், சோ இவன் கண்டிப்பா நம்மள வந்து ஏமாத்தி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விதத்திலயும் நடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம ரேவதி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மகேஷ் வந்துட்டு கொஞ்சமா கண் முழிக்கிறாரு.
மகேஷ் கண்முழிச்சத்தோட மாயாவை பாக்குறாரு. அப்ப மகேஷ் நேரா மாயாவை பார்த்து, மாயா வந்துட்டியா மாயா, மாயா அப்படின்னு சொல்ல, மாயா மகேஷோட கையை பிடிச்சு, மகேஷ் மகேஷ் நான் வந்துட்டேன், எப்படிடா இருக்க, என்னடா ஆச்சு உனக்கு? மகேஷ் சொல்றாரு, மாயா நம்ம இந்த இடத்துல இருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும் மாயா. சாமுண்டீஸ்வரிக்கு மட்டும் நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான், நம்மள சும்மா விட மாட்டா மாயா. மாயா சொல்றாங்க, டே ஏன்டா இப்படி பயப்படுற? அப்ப மகேஷ் சொல்றாரு, என்ன ஹாஸ்பிட்டல்ல கொண்டாது அட்மிட் பண்ணது யாரு மாயா? உனக்கு எப்படி மாயா நான் இங்க இருக்கிறது தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் டாக்டர் வராங்க. டாக்டர் வந்துட்டு, சார் உங்களை ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து அட்மிட் பண்ணது ராஜா அப்புறம் ரேவதி, அவங்க 2 பேரும் தான் இங்க கொண்டாந்து அட்மிட் பண்ணாங்க. இது கேட்டதோட நம்ம மாயாவுக்கு செம ஷாக்கு. அவங்க 2 பேரும் கொண்டாந்து அட்மிட் பண்ணாங்களா அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, ஆமா அவங்க 2 பேரும் தான் கொண்டாந்து அட்மிட் பண்ணாங்க. மகேஷ் கேக்குறாரு, உண்மையாவே அவங்கதான் கொண்டாந்து அட்மிட் பண்ணாங்களா அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க, அவங்க மட்டும் உன்னை சரியான நேரத்துக்கு கூட்டிட்டு வரல அப்படின்னா நீ மட்டும் அந்நேரம் உசுரோடையே இருந்திருக்க மாட்ட. இது கேட்டதோட மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. மகேஷும் ஷாக் ஆகுறாரு. அப்ப மாயா டாக்டரை பார்த்து, சரி நீங்க சொன்ன வரைக்கும் தேங்க்ஸ், நீங்க போகலாம் அப்படின்னு சொன்னதோட டாக்டர் அந்த இடத்துல இருந்து போனாரு. டாக்டர் போனதோட மாயா வந்துட்டு நேரா மகேஷ பார்த்து, இங்க பாரு மகேஷ், நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நோக்கம் உண்மையே ஒண்ணுதான், அந்த ரேவதிய எப்படியாவது உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுதான் நம்மளோட நோக்கம். இது கேட்டதோட மகேஷ் கேக்குறாரு, என்ன மாயா இப்படி பேசுற? அந்த ராஜா தான் என் உயிரையே காப்பாத்திருக்கான், அவனுக்கு போயிட்டு மறுபடியும் என்ன துரோகம் பண்ண சொல்றியா? இங்க பாரு, நன்றி கடனா நான் எப்படியாவது அவனை பத்தின உண்மைகளை, அவன் மேல எந்த தப்பும் இல்ல, நம்ம 2 பேரும் தான் கெட்டவங்க அப்படிங்கறத பத்தி நான் சீக்கிரம் அந்த ராஜா கிட்ட நான் சொல்லியே ஆகணும், அப்பதான் ரேவதி நல்லா இருப்பா. இங்க பாரு, அவன் நினைச்சிருந்தா என்னை அப்படியே அங்கேயே போட்டுட்டு வந்திருக்கலாம், ஆனா அவன் என் உசிரையே காப்பாத்திருக்கான். உசிரை காப்பாத்தின அவனுக்கு நான் நன்றி கடன் கண்டிப்பா செலுத்தியே ஆகணும். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் கண்டிப்பா அவன்கிட்ட உண்மைய சொல்லிதான் அவன். இது கேட்டதோட மாயா கோவப்பட்டு, இங்க பாரு, உண்மைய சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு டக்குன்னு மகேஷுக்கு வச்சிருந்த அந்த மூச்சு திணறலுக்கு வச்சிருந்த அதுல வந்துட்டு கயட்டி விட்டுறாங்க. இத பார்த்ததோட மகேஷ் அதிர்ச்சியாகி, மாயா என்ன பண்ற? அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் நான் பணக்காரியா வாழணும், அதுக்கு நீ உதவி பண்ணியே ஆகணும். அப்படி நீ உதவி பண்ணல அப்படின்னா இங்கேயே செத்து ஒளி. இது கேட்டதோட மகேஷ் அதிர்ச்சியாகி, மாயா மாயா நான் உனக்கு உதவி பண்றேன், தயவு செஞ்சு என்னை காப்பாத்து. இது கேட்டதோட மாயா மறுபடி வந்துட்டு அந்த பிராணவாயுவை கனெக்ட் பண்ணி விடுறாங்க. இன்னொரு பக்கம் மகேஷ் நேரா மாயாவை பார்த்து, மாயா நீ இப்படி என்ன இந்த அளவுக்கு குடும்பப்படுத்துவன்னு நான் நினைக்கவே இல்லை, நீ என்ன உயிருக்கு உயிரா தானே காதலிச்ச. மாயா சொல்றாங்க, மகேஷ் எனக்கு இப்போதைக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு. கேட்டதோட மகேஷ் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்புறமா மகேஷ் நேரா மாயாவை பார்த்து, சரி நீ சொல்ற மாதிரியே நான் செய்யறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அப்புறமா மாயா அந்த இடத்துல இருந்து போனதோட மகேஷ் நினைக்கிறாரு, மாயா இந்த அளவுக்கு இப்படி எல்லாம் பண்ணுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, சோ இவளுக்கு நம்ம சரியான பாடத்தை கண்டிப்பா புகட்டணும் அப்படின்ட்டு அந்த மகேஷ் நினைக்கிறாரு. மகேஷ் என்ன பண்றாருன்னா, நேரா கார்த்திக்கு போன் பண்றாங்க. கார்த்தி போனை பார்த்துட்டு, என்னடா இது அன்னோன் நம்பர்ல இருந்து நமக்கு போன் வருது அப்படின்னு போன் அட்டன் பண்ணி யார் அப்படின்னு கேட்க, மகேஷ் கேக்குறாரு, சார் இது மாதிரி நான் தான் மகேஷ் பேசுறேன் அப்படின்னு. கார்த்தி கேக்குறாரு, மகேஷ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் பண்றியா? மகேஷ் சொல்றாரு, சார் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் வாங்க சார், என் உயிருக்கு ஆபத்து. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரி உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதி கிட்ட, ரேவதி மகேஷ் இப்ப போன் பண்ணாரு, உடனே ஹாஸ்பிட்டல் வர சொன்னாரு, போவோமா. இது கேட்டதோட ரேவதியும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போனதோட மகேஷ் நேரா ரேவதியையும் கார்த்தியையும் பாக்குறாரு. ரேவதி மகேஷ பார்த்துட்டு, மகேஷ் இப்ப எப்படி இருக்கு உடம்பு அப்படின்னு கேட்க, மகேஷ் சொல்றாரு, ரேவதி என்னை மன்னிச்சிரு ரேவதி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், உன்னையும்
உன் வாழ்க்கையே நான் ரொம்ப டெஸ்ட்ராய் பண்ண பார்த்துட்டேன். இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் ராஜா கெட்டவர்லாம் கிடையாது. அவர் சொன்னது எல்லாமே 100க்கு 100 உண்மை. உண்மையாவே நானும் மாயாவும் ஹம், காதலிக்கிறோம் உயிருக்கு உயிரா. நாங்க 2 பேரும் வந்துட்டு உன்னை நல்லா ஏமாத்திட்டோம். இதை கேட்டதோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. மகேஷ், என்ன மகேஷ், உங்களுக்கு ஏதாவது தலையில அடிபட்டு இருக்கிறதுனால இப்படி பேசுறீங்களா? அதுக்கு மகேஷ் சொல்றாரு, இல்ல ரேவதி, நான் உண்மையதான் சொல்றேன். இது மாதிரி அந்த மாயா இப்படி எல்லாம் செய்ய சொன்னதுனாலதான் நான் பண்ணேன். ஆனா எனக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல. ஏன்னா நான் உண்மையாவே மாயாவை காதலிச்சேன். அவ கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா மாயா என்ன பண்ணிட்டான்னா, அவளுக்கு சொத்து தான் முக்கியம் அப்படின்னு அவ பாட்டுக்கும் உன்னை ஏமாத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணான். இங்க பாரு ரேவதி, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு இப்படியெல்லாம் நடந்ததுக்கு. இது கேட்டதோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, நீ நினைக்கிற மாதிரி இவரும் கெட்டவர் கிடையாது. இவரு ரொம்ப நல்லவரு. உன்னை நல்லபடியா பாத்துப்பாரு. உன் லைஃப காப்பாத்துறதுக்கு இவர் பல தடவை முயற்சி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி உன்னையே நல்லபடியா பாத்துப்பாரு. என்னைய நம்பாத, மாயாவையே நம்பாத. நீ எப்படியாவது மாயா சொல்றது எல்லாம் நம்பாம ராஜா கூட சேர்ந்து வாழ்றதுக்கு வழிய பாரு அப்படின்னு சொன்னதோட நம்ம ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப கார்த்தி நேரா ரேவதிய பார்த்து, இப்பயாவது புரியுதா நான் சொன்னது எல்லாமே உண்மைன்னு? இவங்க 2 பேருமே இப்படி தப்பான தொடர்புல உள்ளவங்கதான் அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. மகேஷ் வந்துட்டு நேரா ரேவதிய பார்த்து, ரேவதி, நான் மட்டும் உன்கிட்ட சொன்ன விஷயத்த பத்தி மாயாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவ என்ன சும்மா விட மாட்டான். அதனால நீ அவகிட்ட எந்த உண்மையும் சொல்லாம ராஜா கூட சேர்ந்து வாழ்றதுக்கு வழிய பாரு. இப்ப கூட நான் எதுக்காக உண்மையை சொல்றேன் அப்படின்னா, இவர் என் உயிரையே காப்பாத்திருக்காரு. அவருக்கு நான் கண்டிப்பா நன்றி கடன் படணும்ல. சோ அதுக்காக தான் நான் உண்மையை சொல்றேன். இது கேட்டதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் தொடர்ச்சியா போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ ரேவதி கண்டிப்பா ஒரு நாள் கார்த்திய காதலிக்க ஆரம்பிப்பாங்க. அது எப்பன்னா, கார்த்தி யார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச பிறகும், கார்த்தியோட உண்மையான கேரக்டர் பத்தி தெரிஞ்ச பிறகும் தான் ரேவதி கண்டிப்பா கார்த்தியை காதலிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த சீன் எல்லாம் எப்போ வரும் அப்படின்னு ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கு. சரி, பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு.